ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள்சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய இசேவை மையத்துக்கான ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி எப்படி அதுக்கான இசேவை ஐடியை யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் அனைவருக்கும் இசேவை மையம் திட்டத்தின் மூலமாக ஐடி பாஸ்வேர்ட் வந்து பார்த்தா வழங்கியிருந்தாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து டிஸ்ட்ரிக்டையும் வந்து பார்த்தா ஐடி பாஸ்வேர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஐடி பாஸ்வேர்ட் வராதவங்க இன்னும் ஒரு 2 or 3 days வந்து வெயிட் பண்ணுங்கள், அப்பயும் வரலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்ககிட்ட போயிட்டு எதுக்காக வரல, என்ன ரீசன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த புதிய இசேவை மையத்துக்கான ஐடி பாஸ்வேர்ட் எப்படி லாகின் பண்ணி அதுக்கான வெப்சைட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnega.tn.government.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், துறை உள்நுழைவுன்னு. ஸோ ஃப்ரான்சைஸ் லாகின் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தான் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தா தவறுதலாக வந்து பயனாளர் உள்ளுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உங்களுக்கு இன்வேலிட் தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ எக்கச்சக்கமான நம்பரில் வந்து பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், துறை உள்நுழைவு ஃப்ரான்ச்சைஸ் லாகின்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தா நிறைய பேர் லாகின் பண்ணி பாஸ்வேர்டில் வந்து மாற்றி ஸோ எல்லாருமே வந்து டேஷ்போர்ட் வந்து போயிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்துலாம். இதில் நீங்கள் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு யூசர் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே வந்து உங்களுடைய எஸ்எம்எஸ்க்கு யூசர் நேம் அனுப்பியிருப்பாங்க. TNEFA அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க 003017 மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு -01 அந்த ஃபுல் கோட் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த -01 இருக்குது பாருங்கள், அதை வந்து கட் பண்ணிடுறீங்க, கொடுக்காத விட்டுறீங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து இன்வேலிட் வந்து ஷோ ஆகுது. ஸோ ஃபுல் அந்த -01 வரைக்கும் நீங்கள் அந்த ஃபுல் யூசர் நேம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்போ லாகின் பண்ணாலும் சரி அந்த ஃபுல் யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவங்க மேலே எல்லாருக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கூட நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அதுக்கடுத்து இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தா செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான கரண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க பாருங்கள், அதான் வந்து கரண்ட் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நியூ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டர், ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு கலவையாக உங்களுக்கான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப லாகின் பண்ணி உங்களுக்கான டேஷ்போர்டில் வந்து போயிடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில நபருக்கு வந்து பார்த்தா இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற வந்து பார்த்தா மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. அதாவது உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு வந்து பார்த்தா இன்வேலிட் கிரெடென்ஷியல் மாதிரி வந்து ஷோ ஆகும். அதுக்கான காரணம் என்ன, ஸோ நிறைய நம்பருக்கு அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஷோ ஆச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் கரெக்டாகவே நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து செட் பண்ணி மாற்றிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது, இன்வேலிட் கிரெடென்ஷியல் ஷோ ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் யூசர் நேமை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இதில் போயிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்டர் நியூ பாஸ்வேர்டு. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு திரும்ப நீங்கள் புதிய பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான புதிய பாஸ்வேர்டு வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் சரி உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் ஃபர்கட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எப்போ வேணாலும் உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் ஃபர்கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தா நிறைய பேருக்கு இந்தமாரி உங்களுக்கு ஓடிபி வந்து பார்த்தா இன்வேலிட் தான் காமிக்குது. நீங்கள் கரெக்டான ஓடிபி என்ட்ரு பண்ணாலுமே எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஸோ என்டெல் வேலிட் ஓடிபி தான் ஷோது. இது வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு சர்வர் இஷ்யூஸாக தான் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து பண்ணுங்கள், யாருமே அவசரப்பட தேவை கிடையாது. இந்த ஃபர்கட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் சரி நேற்றும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகலை, திரும்ப வந்து பார்த்தா அதே வந்து தப்புன்னு தான் காமிக்குது. ஸோ கண்டிப்பாக இது முழுக்க ஒரு சர்வர் இஷ்யூஸ் தான். நீங்கள் வெயிட் பண்ணியே வந்து பண்ணுங்கள், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தா கொடுக்க சொல்ல உங்களுக்கான அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டே லாக் ஆகிடும். அப்படி லாக் ஆனாலும் நீங்கள் திரும்ப ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டில் திரும்ப நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஃபர்காட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போட்டு நீங்கள் மண்டே கூட டைப் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து என்னால் பாஸ்வேர்டே வந்து ஃபர்காட் பண்ண முடியல, நீங்கள் டேரெக்டாக டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பாருங்கள், அதுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க 1800, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஐடி சொன்னவே போதுமானது, உங்களுக்கான பாஸ்வேர்டு திரும்ப ரீசெட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருக்கார் பாருங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஐடி இருப்போம்னா அவங்க உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சேம் அதேமாதிரி டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்துடும், அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்து வேறு நீங்கள் திரும்ப பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் உங்களுக்கான வேவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த பாஸ்வேர்டு ஒர்க் ஆகாத பட்சத்தில் இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண பாருங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில நம்பர் வந்து பார்த்தா முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா இந்த க்ளோஸ் லாகின் செக்ஷன், இதான் வந்து பார்த்தா நிறைய பேர் டவுட்டாக வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து லாகின்லாம் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் திரும்ப நீங்கள் லாகின் பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து க்ளோஸ் லாகின் செக்ஷன் வந்து காமிக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க, அதை நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் அப்படியே வந்து கேன்சல் ஆகிடுச்சு மத்தியில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ளோஸ் லாகின் செக்ஷன் வந்து காமிக்கும். எதுவும் பெரிய விஷயமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் இந்த க்ளோஸ் லாக் அவுட் செக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான பேர் இந்த டவுட் வந்து கேட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த க்ளோஸ் லாகின் செக்ஷன் ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய தடவை வந்து கேட்டே தான் இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக லாக் அவுட் பண்ணினா போதுமானது, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கேட்காது. ஒருவேளை ரொம்ப நேரமாக அதே வெப்சைட்டில் யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ளோஸ் லாகின் செக்ஷன் ஆப்ஷன் வந்து கேட்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும், திரும்ப லாகின் பேஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தா லாகின் வந்து ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா இந்த கோட் மாரி வந்து ஷோ ஆகுது. த கோட் யூ டைப் இட் ஆஸ் எக்ஸ்பீட் ஆஃப்டர் 240 செகண்ட் நிறைய பேர் இஷ்யூ ஆச்சு. இதுக்கான காரணம் என்ன, ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்து நீங்கள் கேப்சர் கோட் தப்பாக என்ட்ரு பண்ணியிருப்பீங்க, திரும்ப நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க, திரும்ப அதேமாதிரி வச்சா திரும்ப என்ட்ரு பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா லாகின் வந்து ஆகும். இது வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது, நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணவே போதும் உங்களுக்கு கரெக்டாக வந்து லாகின் ஆகிடும். ஓகே, அப்பவும் ஒர்க் ஆகலாம். மொசிலா ஃபயர்பாக்ஸ் அந்த ப்ரௌஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா உங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா ஒர்க் ஆகி லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு மேஜராக இருக்க இன்றைக்கி வந்த எரர்ஸ் தான். ஸோ அதை மட்டும் நான் வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டில் வருவீங்க. ஓகே, உங்களுக்கான இசேவைக்கான பேஜை இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான சர்வீஸ் எக்கச்சக்கமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம், நேட்டிவ், கமிட்டி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அதே சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எக்கச்சக்கமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள், என்னமான சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்வீஸ் கொடுத்துருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தா மட்டும்தான் இந்த சர்வீஸாக இருக்கான்றதே நீங்களே கண்டிப்பாக வந்து யோசிப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா யூஸ்வலாக வந்து ஸோ இந்த ரெவென்யூ சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் இந்த மாதிரி சர்வீஸ் தான் வந்து ரிப்பீட்டாக அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், ஒன்றா என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குது, எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனில் போனவே உங்களுக்கே வந்து எல்லாமே வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்த இன்ஃபர்மேஷன்னா வேலட் ரீசார்ஜ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேலட் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் சர்வீட் வந்து போட முடியும். நீங்கள் நார்மலாக ஓப்பன் போர்ட்டில் வந்து டேரெக்டாக சர்வீட் போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. பட் இந்த ஃப்ரான்ச்சைஸில் அப்படி பண்ண முடியாது. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேலட் ரீசார்ஜ்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கான இசேவையில் போயிட்டு நீங்கள் வேலட் ரீசார்ஜ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பண்ணால் போதுமானது. 300 ரூபாயோ 500 ரூபாயோ அந்த மாதிரி லிமிட்டடாக வந்து பார்த்தா போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர் வாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா அமௌண்ட்டை ரீசார்ஜ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வேலட் ரீசார்ஜ்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஓகேன்னு கேட்கும். ஸோ ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பேஜ்க்கு வந்து போகும். ஓகே, இதில் போயிட்டு அகைன் நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். நீங்கள் இதுக்கு இல்லை எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலும் சரி இன்டர்நெட் பேங்கிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபெயில் ஆகாமல் கரெக்டாக வந்து பார்த்தா உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுவே நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சில டெபிட் கார்டு ஒர்க் ஆகுது, ஒரு சில டெபிட் கார்டு வந்து பார்த்தா ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நெட் பேங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைக்கி
கண்டிப்பாக வந்து பார்த்தா வேலட் ரீசார்ஜில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா வேலட் ரீசார்ஜ் ஆகிருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா ஆகலை, அமௌண்ட் டெபிட் ஆகுது, பேமெண்ட் ஆகலை, நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இஷ்யூஸ் தான் விரைவில் வந்து பார்த்தா கிளியர் பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வந்து பண்ணுங்கள். ஓகே, ஒருவேளை அமௌண்ட் வந்து பார்த்தா டெபிட் ஆகிடுச்சு, பட் என்னோட அக்கௌண்ட்டில் யாருன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் தான் வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கான டிரான்சாக்ஷன் நம்பரை நீங்கள் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்து உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து டெபிட் ஆகிட்டு அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகலாம் மட்டும் நீங்கள் மேனேஜர் வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவாங்க, டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே அவங்களே ஒரு டவுட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பொறுமையாக வந்து பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் வந்து கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதுமானது, ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோன்னு கிடையாது. எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வேட்டில் அமௌண்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்து சர்வீஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஈஸியை பொறுத்த வரைக்கும் கேன் நம்பர் தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ கேன் நம்பர் எல்லாருக்கும் எப்படி தெரியும், மற்ற எல்லா சைடுமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்னு. இதில் போனீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். பிஎஸ்டிஎம்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கான ரிசிப்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பேமெண்ட் பிளான் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேலட்கான ரீப்ரிண்ட் எடுத்துலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வீக்லி எவ்வளோ செட் போட்டிருக்கீங்க, டெய்லி எவ்வளோ செட் போட்டிருக்கீங்க, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா அவங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் வந்து பார்த்தா வேணுன்றவங்க அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. யூசர் ப்ரொஃபைலில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக டிஎம் கொடுப்பாங்க, அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ யாரும் வந்து பார்த்தா முன்னாடியே வந்து ட்ரை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா சென்டர் டீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தா வேலட் டீல்ஸ் என்ன, பேங்க் அக்கௌண்ட் டீல்ஸ் என்ன, ஸோ ஏரியா என்ன எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபில் பண்ணுறவங்க ஃபில் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தா நார்மலாக கேட்டிருக்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பற்றி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் வந்து பண்ண பாருங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதுதான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஏன்னா, ஸோ இப்போதைக்கு அப்படியே உங்களுக்கு வந்து லாகின் ஆகுது. எது காரணம் என்னன்னா, இந்த டைம் வந்து பார்த்தா அதிகபட்சமாக சர்டிஃபிகேட் போடுவாங்க அப்படின்னு காரணத்துக்காக பயோமெட்ரிக் இல்லாமல் உங்களுக்கு லாகின் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 1 or 2 monthsக்கு அப்புறம் நீங்கள் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி தான் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான இப்போதைக்கு என்ன பயோமெட்ரிக் ஒர்க் ஆகுதுன்னா, கோஜன் மந்த்ரா வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மந்த்ரா வந்து வாங்க பாருங்கள், அந்த டிவைஸ் நல்லாவே இருக்கும். முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, வாங்காதவங்களும் சரி. ஏன்னா ஆஃப்டர் 1 or 2 monthsக்கு அப்புறம் கண்டிப்பாக இசேவை லாகினுக்கு பயோமெட்ரிக் ஆக்சஸ் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பயோமெட்ரிக் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ஆகும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சைட்டையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஓப்பன் போர்ட்டில் பண்ண சொல்ல யாரும் உங்களை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் இந்த நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்தையுமே உங்களை தாலுக்குலேருந்து மீட்டிங் வைப்பாங்க. ஸோ உங்களை சென்டர்லேருந்து எவ்வளோ சரி ரிஜெக்ட் ஆகுது, என்ன காரணம் ரிஜெக்ட் ஆகுது, எதுக்காக ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக கொஷின் மேலே கொஷின் கேட்பாங்க. ஸோ பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள். ஜெராக்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாதீங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ப்ராப்பராக அட்டாச் பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான தாலுக்கில் வந்து மீட்டிங் அப்ளை பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதை கேட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் தான் சர்டிஃபிகேட் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கேன் நம்பரில் மொபைல் நம்பர் வந்து பார்த்தா நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேம் டேட்டா பார்த்து மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் டிஎம் தான் வந்து பார்த்தா டேரெக்டாக வர சொல்லுவாங்க கஸ்டமரை, அங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன் நம்மக்கிட்ட வந்து கொடுத்தா இன்னும் வந்து பார்த்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட் கேன்சலேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் வந்து பார்த்தா கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்துருக்கு. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ரொம்ப உங்களுக்கான சர்வீஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ தான் ஐடி வந்து கிடச்சிருக்கு, பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் தேவையில்லை, யாரும் எதுவும் வந்து பயப்படாதீங்க. ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுக்கான பேனர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ பேனரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் வச்சா போதுமானது. பேனருக்கான டிசைன் எல்லாமே கண்டிப்பாக மேனேஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாடலில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பேனர் விட்டுறீங்க. இப்போயே அவசரப்பட்டு எந்த பேனரும் வைக்க ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக பொறுமையாக எல்லாருமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் டவுட்னா மட்டும் நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தா கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.